அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணிபுரிவேன். நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தப்பட்ட திட்டமாக, மக்களுக்குரிய திட்டமாக, எளிமையான முதலமைச்சராக உங்களின் ஒருத்தியாக நின்று பணிபுரிவேன். நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது புதிய தேசிய நெடுஞ்சாலை தடை பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தப்படும். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தடை சட்டமாக கொண்டு வந்து அமலாக்கம் செய்யப்படும். இது மத்திய அரசும் உச்சநீதிமன்றத்தின் நேரடி உத்தரவின் பேரில் இந்த தடை சட்டம் செயலாக்கம் செய்யப்படும். அது மட்டுமில்லை, ஏழை எளிய மக்கள், விவசாய மக்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய விவசாய நிலம் மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பு நிர்ணயம் செய்யப்படும். இந்த சட்டத்தின் கீழ் இன்றைக்கும் எண்ணற்ற அரசியல் ரீதியாக விவசாய மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த தேசிய நெடுஞ்சாலை காரணமாக அழிந்து கொண்டிருக்கிறது. அதற்குரிய பாதுகாவலன் சட்டமாக இந்த சட்டத்தை முறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு எண்ணற்ற தேசிய நெடுஞ்சாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் புதிதாக இவர்களுக்கான தனிநபர் ஆதிக்கத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொள்வதற்காக மக்களுடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற இந்த தேசிய நெடுஞ்சாலை இனி வரும் காலங்களில் அமைப்பதற்கு உச்சநீதிமன்றத்திடமும் முறைப்படி மத்திய அரசிடமும் உத்தரவின் பேரில் மட்டுமே அமைக்கக்கூடிய சட்டமாக இந்த பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தப்படும் என்பதை இங்கு வலியுறுத்துகிறேன். நன்றி.